வெள்ளை யானை பறக்கிறது. மதுராந்தகம் மன்னனுக்கு கண் பார்வை மங்கிக் கொண்டே போனது. வெள்ளை யானையின் தந்தங்களைத் தேய்த்து கண்களில் பூசிக்கொள்ள வேண்டும். அப்படிச் செய்தால் மறுபடி கண்பார்வை வந்துவிடும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். வெள்ளை யானையே உயிரோடு பிடித்து வந்தால் ஒரு ஊரையே பரிசாகத் தருவதாக அறிவித்தான் மன்னன். இந்தச் செய்தி பரமார்த்தருக்கும் அவரது சீடர்களுக்கும் எட்டியது. குருநாதா, நமக்குத் தெரிந்தவரை யானை கருப்பு நிறமாகத்தானே இருக்கிறது. வெள்ளை யானை கூட உண்டா என்ன? எனக் கேட்டான் மட்டி. தேவலோகத்தில் ஐராவதம் என்று ஒரு யானை இந்திரனிடம் இருக்கிறது. அது வெள்ளையாக இருக்குமாம் என்றான் மடையன். குருவே, அந்த யானையை பிடித்து வர உங்களுக்குத் தைரியம் இருக்கிறதா என்று கேட்டான் முட்டாள். உடனே குருவுக்குக் கோபம் வந்துவிட்டது. கோழையே, என்னால் முடியாத காரியம் கூட உண்டா? ஆனால் இந்திரனுக்கும் எனக்கும் போன ஜென்மத்தில் இருந்தே தீராத பகை. அதனால் அங்கே போவதற்கு நான் விரும்பவில்லை என்று கூறியபடி தாடியே உருவிக்கொண்டார். குருதேவா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது மாதிரி யானைக்கும் வெள்ளை அடித்து விட்டால் என்ன என்று கேட்டான் மண்டு. ஆமாம் குருவே, யானையின் மேல் சுண்ணாம்பு தடவி விட்டால் போதும், கருப்பு யானை வெள்ளையாக மாறிவிடும் என்று குதித்தான் மூடன். ராஜாவுக்குத்தான் சரியாக கண் தெரியாதே, அதனால் அவரால் நம் மோசடியை கண்டுபிடிக்க முடியாது என்று மகிழ்ந்தான் முட்டாள். ஆகா, ஆளுக்கு ஒரு ஊர் பரிசாக கிடைக்கப் போகிறது. இனிமேல் நாம் எல்லோரும் குட்டி ராஜாக்கள்தான் என்றபடி மண்ணில் புரண்டான் மட்டி. பலே பலே, இப்போதுதான் உங்கள் மூனை நன்றாக வேலை செய்கிறது எனப் பாராட்டினார் பரமார்த்தர். அப்போதே தன் சீடர்களை அழைத்துக் கொண்டு யானை பாகனிடம் போனார். ஒரு நாளைக்கு மட்டும் உங்கள் யானையை வாடகைக்கு கொடுங்கள். தேவையான பணம் தருகிறோம். நீங்களும் கூடவே வரவேண்டும் என்று வேண்டினான் மட்டி. பணத்துக்கு ஆசைப்பட்ட பாகனும் சரி என்று சம்மதித்தான். நன்றாக இருட்டிய பிறகு பானை பானையாகச் சுண்ணாம்பு கொண்டு வந்தான் மடையன். அதை எடுத்து அபிஷேகம் செய்வது போல பானையின் மேல் ஊற்றினான் முட்டாள். கொஞ்சம் சுண்ணாம்பை வாரி எடுத்து பயந்து கொண்டே யானையின் வாயில் பூசிவிட்டான் மண்டு. பரமார்த்தரும் தம் கைத்தடியால் வரி வரியாக வெள்ளை அடித்தார். குருவே, யானை கருப்பாக இருக்கும்போது தந்தம் வெள்ளையாக இருக்கிறது. அதுபோல யானை வெள்ளையாக இருந்தால் தந்தம் கருப்பாக அல்லவா இருக்க வேண்டும் எனக் கேட்டான் பாகன். ஆமாம், நீ சொல்வதும் சரிதான் என்றபடி அடுப்புக்கரியை தேய்த்து தந்தங்களில் பூசிவிட்டான் முட்டாள். இது தேவலோகத்தில் இருந்து பிடித்து வந்தது என்பதை அரசன் நம்ப வேண்டும். அதனால் 2 இறக்கைகள் கட்ட வேண்டும் என்றார் பரமார்த்தர். குருவின் யோசனையே உடனே செயல்படுத்தினான் மூடன். எல்லா வேலையையும் முடிந்தது. யானையைச் சுற்றி வந்து பார்வையிட்ட குரு, அற்புதம், இது இந்திர லோகத்து யானையேதான் என்றபடி அதன் தும்பிக்கையே தொட்டுக் கும்பிட்டார். மறுநாள் அரண்மனைக்கு முன்னால் மக்கள் கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. வெள்ளை யானையை பார்ப்பதற்காக மந்திரிகள் புடைசூழ மன்னனும் வந்தான். திறந்த வெளியில் கட்டியிருந்த யானையை பார்த்த அரசன், அதிசயமாக இருக்கிறதே, இந்த யானையை எங்கிருந்து பிடித்து வந்தீர்கள் என்று கேட்டான். தேவலோகம் வரை தேடிக் கொண்டு போனோம் என்று புழுகினான் மண்டையுதையோ. இதை பிடிக்க நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும் என்றான் மூடன். தந்தம் மட்டும் கருப்பாக இருக்கிறதே என்று மந்திரி கேட்டதும், அது வைரம் பாய்ந்த தந்தம். அப்படித்தான் இருக்கும் என்றான் முட்டாள். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று பலத்த காற்று அடிக்க ஆரம்பித்தது.
உடனே யானையின் மீது கட்டப்பட்ட இறக்கைகள் பீத்துக் கொண்டு கீழே விழுந்தன. உடனே பலத்த மழையும் பெய்ய ஆரம்பித்தது. மழை நீர் யானையின் மீது பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாகச் சுண்ணாம்பு எல்லாம் கரைந்து வெள்ளை யானை கருப்பாக மாறியது. இதை பார்த்த குருவுக்கும் சீடர்களுக்கும் பயத்தால் உடம்பு வெட வெட என்று நடுங்கியது. சிறிது நேரத்திலேயே பரமார்த்தரின் சாயம் வெளுத்துவிட்டது, ஊகும் கருத்துவிட்டது. வழக்கம்போல் தண்டனைக்கு ஆளானார்கள். தேவலோகத்தில் ஐராவதம் என்று ஒரு யானை இந்திரனிடம் இருக்கிறது. அது வெள்ளை தோட்டத்தில் மேயுது. அக்கம் பக்கம் இருந்தவர்கள் உதவியுடன் தோட்டத்தில் கீரை பயிரிட்டு இருந்தனர், குருவும் சீடர்களும். செடிகள் நன்றாக வளர்ந்து தள தள என்று இருந்தனர். ஒருநாள் காலையில் எழுந்து பார்த்த மட்டி, ஐயோ, போச்சு போச்சு என்று அலறினான். பரமார்த்தரும் மற்ற சீடர்களும் தோட்டத்துக்கு ஓடினார்கள். மொத்தம் 3 பாத்திகள் இருந்தன. அதில் ஒரு பாத்தியில் இருந்த செடிகளை மாடு ஒன்று மேய்ந்து விட்டிருந்தது. அடடா, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து வருகிறோம், எல்லாம் இப்படி பாழாகிவிட்டதே என்று வருத்தப்பட்டார் பரமார்த்தர். செடிகளை மாடு மேயாமல் இருப்பதற்காக தம் சீடர்களை யோசனை கூறுமாறு கேட்டார். குருவே, அந்த மாடு வந்து மேய்வதற்கு முன்பு நாமே கொஞ்சம் கீரையை பறித்து அதற்கு போட்டு விடலாமே என்றான் முட்டாள். நாம் பயிரிடுவதை மாடு சாப்பிடாமல் இருக்க வேண்டுமானால் மாட்டுக்கென்று தனியாக ஒரு பாத்தியில் கீரை விதைத்து விட்டால் போதும். அதை மட்டும் சாப்பிட்டு விட்டுப் போய்விடும் என்றான் மூடன். புத்திகெட்டவர்களே, நீங்கள் சொல்கிறபடி செய்தாலும் நமக்குத்தானே நஷ்டம். அதையும் தின்று இதையும் தின்றுவிடுமே என்று அவர்களைத் திட்டினார் பரமார்த்தர். அப்போது மண்டுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ராத்திரியில் மட்டும்தானே மேய்கிறது. அதனால் தினம் தினம் இரவு வந்ததும் எல்லா செடிகளையும் பிடுங்கி பத்திரமாக மறைத்து வைத்து விடலாம். பொழுது விடிந்ததும் பழையபடி நட்டு விடலாம் என்றான். இந்த யோசனையும் சரிப்பட்டு வராது என்று பரமார்த்தர் கூறிவிட்டார். தழைகள் எல்லாம் மேலே இருப்பதால்தான் தின்று விடுகிறது. பூரா செடிகளையும் பிடுங்கி தலைகீழாக நட்டு விடுவோம். வேர் மட்டும் மேலே இருப்பதைப் பார்த்து மாடு ஏமாந்து போய்விடும் என்று சொன்னான் மட்டி. ஆமாம், இதுதான் சரியான வழி என்று ஒரு பாத்தியில் இருந்த செடிகளை மட்டும் பிடுங்கி தலைகீழாக நட்டு வைத்தனர். வேர் முழுவதும் மண்ணுக்கு மேலே இருந்ததால் செடிகள் முழுவதும் ஒரே நாளில் செத்துவிட்டன. குருவே, இந்தச் செடிகளின் மீது பானைகளை கவிழ்த்து மூடிவிட்டால் போதும். செடிகளைத் தேடி பார்த்துவிட்டு மாடு ஏமாந்து போய்விடும் என்று சொன்னான் மடையன். மறுநாளே சந்தையிலிருந்து ஏராளமான பானைகளை வாங்கி வந்தனர். ஒவ்வொரு செடியின் மீதும் ஒவ்வொரு பானையை கவிழ்த்து வைத்தனர். சூரிய வெளிச்சம் படாததால் 10 நாளில் 2வது பாத்தியில் இருந்த செடிகளும் வாடி வதங்கிவிட்டன. குருவுக்கும் சீடர்களுக்கும் ஒரே கவலையாகப் போய்விட்டது. குருவே, அந்த பசு மாட்டைப் பிடித்து கட்டிவிட்டால் போதும். நாமே தினம் பால் கறந்து சாப்பிடலாம். மாட்டுக்காரன் வந்து கேட்டால் செடிகளை மேய்ந்ததற்காக தண்டனையாக நிறைய பணத்தையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினான் மடையன். இப்போதுதான் நமக்கு 2 வழிகளில் லாபம் என்றபடி குதித்தான் மட்டி. மறுநாள் இரவு வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொள்ளிக்கட்டையை வைத்துக் கொண்டான் முட்டாள். குருவும் சீடர்களும் தோட்டத்தில் பதுங்கிக் கொண்டனர். இந்த தடவை வழக்கமான மாட்டுக்கு பதில் எலும்பும் தோலுமாயிருந்த வேறொரு பசுமாடு வந்தது. மாட்டைக் கண்டதும் பதுங்கியிருந்த குருவும் சீடர்களும் தடால் என்று அதன் மேல் விழுந்து புரண்டார்கள். மாட்டின் வாலைப் பிடித்து முறுக்கினான் மூடன். அதன் முகத்தில் சூடு போட்டான் முட்டாள். வயிற்றின் மேல் ஏறிக் குதித்தான் மடையன். அப்பாடா, ஒரு வழியாக திருட்டு மாட்டைக் கண்டுபிடித்து விட்டோம் என்ற பரமார்த்தரும் சீடர்களும் மகிழ்ச்சியோடு படுக்கச் சென்றார்கள். பொழுது விடிந்ததும் அந்த ஊரிலேயே பெரிய முரடனான முனியாண்டி தன் மாட்டைத் தேடிக் கொண்டு வந்தான்.
பரமார்த்தரும் சீடர்களும் தன் மாட்டை கட்டி வைத்திருப்பதைப் பார்த்து பயங்கரமாக கோபம் கொண்டான். டேய், உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் என் மாட்டை கட்டி வைப்பீர்கள்? மாட்டுக்குச் சூடு போட்டதற்கும் அதன் காலை ஒடித்து கட்டி போட்டதற்கும் சேர்த்து மரியாதையாக பணத்தை எடுத்து வையுங்கள் என்று கத்தியபடி குருவையும் சீடர்களையும் உதைக்க ஆரம்பித்தான். கீரையும் வேண்டாம், பணமும் வேண்டாம், ஆளை விட்டால் போதும் என்று அலறியபடி குருவும் சீடர்களும் மடத்தை விட்டு ஓடத் தொடங்கினார்கள்.